அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு தரம் பெரியவா மகாபெரிவா எங்கேயோ யாத்திரை போகும்போது ஒரு வீட்டு வாசலில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுறான். சாயங்கால வேலையாக எடுத்தால் என்னன்னு தெரியல, அனுஷ்டானம் பண்ணுறான். அனுஷ்டானம் பண்ணும்போது பெரியவா பக்கத்தில் ஒரு குடம் வச்சுருப்பான். ஒரு தீர்த்தத்துக்கு பெரியவாளுக்கு அது எடுத்துக்கிறதுக்காக பக்கத்தில் வச்சுருவாள். இந்த அணுக்கு தொண்டரில் கொஞ்சம் தூரமாக போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காளா என்னன்னு தெரியல. பெரியவா கண்ணு மூடி அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஒரு நாய் என்ன பண்ணுறது, பெரியவா குடத்தில் வச்சுருந்த தண்ணியில் வாய் வச்சுடுறது. அதாவா அணுக்க தொண்டர் அதுக்கப்புறம் தான் பார்க்குறா. ஓடி வந்து அது ஓடுறது. இவளை பார்த்தோடனே அது ஓடி போய்டுறது. உடனே அவள் கல்லை விட்டு எறியிடா. அது கொஞ்சம் நன்னா அடிபட்டுடுறது, கொஞ்சம் நொண்டி போகிறது. இந்த இதெல்லாம் சத்தம் கேட்ட உடனே பெரியவா கண்ணை திறந்து பார்த்துறா. இந்த கல்லால் அடிக்கிறது, இந்த நாய் நொண்டி போகிறது, இதெல்லாம் எல்லாத்தையும் பெரியவா பார்த்துடுறான். அதை ஏன்டா அடிக்கிறேங்கிறா பெரியவா. அதை ஏன் அடிக்கிற? அது என்ன பண்ணிட்டு பாவம்? அதுக்கு தாகமாக இருந்திருக்கு. தண்ணீரை தீர்த்தத்தை பார்த்தோடனே அது சாப்பிட்றது. அதுக்கு என்ன தெரியும்? சங்கராச்சாரியார் தீர்த்தம் குடிக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஏதாவது தெரியுமா? யார் மேலே தப்பு? நாய் மேலே தப்பா? நம்ம மேலேனா தப்பு. அஜாக்கிரதையாக நம்ம குடத்தை வச்சது, திறந்து வச்சது, இதெல்லாம் நம்ம தப்பு. நம்ம அதை பார்த்துட்டு இல்லாமல் எங்கேயோ போய் உட்காண்டது நம்ம தப்பு. அதனால் நாயை அடிக்காத, மகா பாவம் பண்ணிட்ட நீ அப்படிங்கிறா பெரியவா. அதுக்கு தெரியுமா? சங்கராச்சாரியார் உட்காந்து ஜெபம் பண்ணுறார் இல்லையா? சங்கராச்சாரியார் தீர்த்தம்னு அதுக்கு தெரியுமா தொடக்கூடாதுன்னு? அதுக்கு தாகம் எடுத்திருக்கு, தண்ணி இருந்திருக்கு, தீர்த்தம் இருந்திருக்கு, குடிச்சிருக்கு, அவ்வளோதான். நீ அதை அடித்தது பாவம். அது மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம மேலே தப்பு. நம்ம ஜாக்கிரதையாக இருந்தது நம்ம தப்பு. ரொம்ப மகா பாவம்னு இது, அடிக்கக்கூடாது நாயை அப்படின்னு பெரியவா சொல்கிறான். அப்புறம் இவர் ரொம்ப வருத்தப்படுறார். அடித்தவர் இந்த மாதிரி சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்படுறார். நீ ஒன்று பண்ணி, எல்லா ராத்துலேயும் இங்கே இந்த கிரகாரத்தில் எல்லா ராத்துலேயும் போய் என்னென்ன சாப்பாடு இருக்கோ வாங்கிட்டு வா. அந்த ஒரு நாய் இல்லை, இந்த ஊர் நாயல்கெல்லாம் சாப்பாடு போட்டு தண்ணியும் வை, கூட தீர்த்தத்தையும் வை அப்படின்னோடனே அவர் இதே மாதிரி எல்லா ராத்துலேயும் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அந்த நாய் எல்லாம் ஊர் நாயும் சாப்பிட்றது, தண்ணியும் குடிக்கிறது. பெரிய 2 ஆள் தண்ணியை வச்சுரா, அது பாட்டுக்கு எல்லாம் குடிக்கிறது, எல்லாம் குடிச்சிட்டு போகிறது. அவருக்கு அப்போ தான் அந்த அடித்தவருக்கும் ஒரு திருப்தி. ஆஹா, நம்ம பண்ண பாவம் நம்ம கொஞ்சம் போச்சு அப்படின்னு பெரியவா உடனே பண்ண சொல்கிறாத. பெரியவா உடனே பண்ணுறா. தானும் உட்காண்டு இதெல்லாம் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே கிளம்புறா பெரியவா. அந்த நாயோ பூனையோ யானையோ எத்தனை பெரியவாளுடைய அனுபவங்களில் பார்க்குறோம். யானைக்கு பெரியவா எத்தனை அனுகிரகம் பண்ணுறா. பூனை அடுப்பில் தூங்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி வெந்நீரே வேண்டாம், ஒரு நாளைக்கு எனக்கு இன்றைக்கி வெந்நீரே வேண்டாம். இவர் ஏன் இப்படி வெந்நீர் வேண்டான்னு சொல்கிறார்? வெந்நீர் தானே குளிப்பறிவார்னு பார்த்தா அவருக்கு வெந்நீர் போடுற அடுப்புக்குள்ளே பூனை தூங்குறதான், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். அதுக்கு எனக்கு இன்றைக்கி வெந்நீரே வேண்டாம் அப்படின்றது. அந்த மாதிரி பூனை மேலே ஒரு இரக்கம், நாய் மேலே அப்படி ஒரு இரக்க சுபாவம். இந்த எல்லா ஜீவனிடத்துலேயும் ஒரு இரக்க சுபாவம் யாருக்கு வரும்? சாதாரண ஒரு மனிதனுக்கு வருமா? பெரியவா மாதிரி இருக்கிற மகான்களுக்கு வரும். இல்லை அந்த பரபிரம்மம், அந்த பரமேஸ்வரன், அவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா ஜீவனையும் ஒரே திருஷ்டியோடு பார்க்குறதுக்கான ஒரு குவாலிட்டி அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அந்த தெய்வமே நம்ம மகாபெரிவா ரூபத்தில் வந்ததோ என்னமோ தெரியாது, மகாபெரிவாளுக்கும் அதே இந்த தெய்வத்தோட குவாலிட்டி தான். எல்லாரையும் சமதிருஷ்டியோடு பார்க்குற ஒரு குணம். பெரிய மனுஷனால் இருந்திருந்தாலும் சரி, அந்த மனுஷன்லேயே பெரிய மனுஷனா, பணக்காரனா, ஏழை, இது எல்லாம் பார்க்க மாட்டான். அதுலேயே பிராமணனா அதுவும் பார்க்க மாட்டா பெரியவா. ஜாதி மத மேதம் இல்லாமல் பெரியவா அனுகிரகம் பண்ணிவா. எத்தனையோ ஜனங்களுக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிருக்கா, நிறையா பேர் பின்னாடி நிற்கிறவள்லாம் யாருன்னா இந்த ஊர் அரிஜனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஊர் அக்ரஹாரத்துக்காரா.
முதல்ல இந்த அவளெல்லாம் விக்கிரகக்காரெல்லாம் விட்டு அவள்கிட்ட போய் அவளுக்கெல்லாம் விபூதி பிரசாதம் கொடுக்க சொல்லி பழங்கள் எல்லாம் கொடுக்க சொல்லி அந்த ஹரிஜனங்களுக்கு அவள் வந்து அந்த காலத்தில் ஹரிஜன்ஸ்னால் ரொம்ப இதாக இருப்பா இல்லையா, அவள்கிட்ட போய் அவளுக்கெல்லாம் பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்புறம்தான் அக்ரஹாரத்துக்காரர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கார் ஒரு அனுபவத்தில். இந்த மாதிரி ஏழை பணக்காரன் இந்த ஜாதி எந்த ஜாதி கிடையாது, யானையா பூனையா கிடையாது, எல்லாரிடத்துலேயும் நாயா எல்லாரிடத்துலேயும் வந்து பெரியவாளுக்கு ஒரு சமதிருஷ்டி, அப்படியே ஈக்குவலாக ஒரு ஒரு அருள் புரியணுங்கிற ஒரு அன்பு பெரியவாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு இறக்க சுபாவம். எல்லா ஜீவனிடத்துலேயும் ஒரு ஒரு இறக்க சுபாவம். எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது, யார் என்ன கஷ்டப்பட்டாலும் பதட்டம் அப்படியே பெரியவா உடனே அவளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்னு தான் பெரியவா நினைப்பா. ஒரு பணக்காரனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறா, ஒரு ஏழைக்கு கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் யாரையாவது கை காமிச்சு ஹெல்ப் பண்ணுறா. அது மாதிரி இந்த சமதிருஷ்டியோடு பார்க்குற குணம் சாதாரண மனிதனுக்கு கிடையவே கிடையாது. நான் இன்னி வரைக்கும் சொல்கிறேன், சாதாரண ஒரு மனிதனுக்கு அது சமதிருஷ்டி பார்வை வரவே வராது. பேச்சுக்கு வேணால் மேடையில் பேசலாமே தவிர வராது. ஆனால் பெரியவா மாதிரி அந்த தெய்வமே வந்து இந்த பூமியில் பிறந்தாதான் அந்த மனுஷனுக்கு இந்த ஒரு சமதிருஷ்டி வரையும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற குணம், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பார்க்குற குணம் மகாபெரிவாளுக்கு, அதாவது மகாபெரிவா மாதிரி இருக்கிற மகான்களுக்கு அந்த தெய்வமே வந்து பூமியில் பிறந்தா எப்படி நடந்துக்குமோ அப்படி நடந்துட்டுருக்கா பெரியவா இல்லையா. அதனால் பெரியவாளுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. யானையோ பூனையோ நாயோ எதாக இருந்தாலும் அதுக்கிட்ட ஒரு இறக்க சுபாவம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷன்.